Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற இந்த 30 நாள் சேலஞ்சோட 5வது நாள். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் வளர்ந்த சர்வைவர்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து போயிருப்பீங்க. செல்ஃப் கேர். உங்களோட சைல்ட்ஹுட்டில் யாருமே உங்களுக்கு தேவையான அந்த லவ்வையும் கேரையும் கொடுக்காததுனால உங்களுக்கு இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெல்த்தி ஹேபிட் டெவலப் ஆகாமல் இருக்கும். உங்கள் கேர்டேக்கர்ஸ், அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைனா உங்களை வளர்த்தவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களையே ட்ரீட் பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம் உங்களோட அந்த கேர்டேக்கர்ஸ் உங்களை ஒரு கேர்டேக்கராக ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது மற்றவங்களை கவனிச்சுக்கிற ஒரு கேர்டேக்கராக ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சுப்பீங்க. ஆனால் உங்களையும் நீங்கள் தான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்காது. இந்த அன்ஹெல்த்தி பேட்டர்னை இன்றைக்கி உடைக்க போகிறீங்க. இன்னையிலேருந்து செல்ஃப் கேரை ரொம்ப சீரியஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாளாக மற்றவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சிங்க இல்லையா? இனிமே அதே மாதிரி உங்களை நீங்கள் கவனிக்கணும். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் இமோஷ்னல் ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, ஒரு 10 to 15 minutes மெடிடேட் பண்ணுங்கள். இந்த சைலன்ஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். உங்களோட செஸ்ட் மேலே கையை வச்சு உங்கள் கூட நீங்களே நிறைய பாசிட்டிவாக பேசுங்க. இனிமே எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், என்ன நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லுங்கள். இன்னிலேருந்து டெய்லி ஒரு வேளையாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். உங்களோட இமோஷன்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லி கொஞ்ச நேரம் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறத கவனிங்க. கண்ணாடியில் தெரிகிற அந்த பாவப்பட்ட ஜீவனோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு உங்களால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? இன்னையிலேருந்து அந்த ஜீவனோட பேசிக் நீட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.